வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார். இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் எப்படி அரைக்கலாம், அரைச்ச மசாலாவில் எப்படி சாம்பார் பண்ணலாம், ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி சீக்ரெட்டாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு சாம்பார் பொடியோட டென்ஷன் கிடையாது. வீட்டில் டெய்லி ஒரு டேஸ்டான ஒரு சாம்பார் வச்ச ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு டேஸ்டான சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்டித்தரேன். ஒரு சீக்ரெட் இருக்குது, அது என்னன்னு நீங்கள் பார்த்துடுங்க. கடாய் அடுப்பில் வச்சுடுங்க. வரமிளகா நான் காஷ்மீரி சில்லி பாதி, ரெட் சில்லி நார்மல் சில்லி பாதி, நீல மிளகா பாதி போட்டிருக்கேன். சில்லி நல்ல வெயிலில் காய வச்சுட்டேன். 1 கப் சில்லிக்குன்னா தனியா, மிளகா, உப்பு, தனியா ரெண்டும் ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம். நல்லா காய வச்சனால உடனே வறுபட்டுரும். தனியா, மிளகா, பருப்பு எல்லாமே, அரிசி எல்லாமே நான் கழுகி வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். மொறுன்னு காஞ்சிச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்தா போதும். அதுக்கு மேலே வேண்டாம், அப்புறம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷம் போதும். டைம் பார்த்துட்டே இருக்க, ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. மிளகா, தனியா ரெண்டுமே ஒன்றாவே வறுத்துடலாம். ரெண்டும் ஓரளவுக்கு. தனியா பாருங்கள் லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துருவோம். இதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே குவான்டிட்டி 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதோட கழுகி வச்சிருக்கிற கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுருங்க. இதுவும் வெயிலில் காய வச்ச பருப்பு எல்லாமே, அதனால ஒரு 5 நிமிஷம் வறுபட்டா போதும். 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. கறியை விட்டுறதுங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுபட்டு எடுக்கணும். அதே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி கழுகி காய வச்சது. ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கட்டி பெருங்காயம் இருந்துன்னா ஃபர்ஸ்டே சேர்த்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பெருங்காயம். தூள் பெருங்காயமா இருந்துன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயே வறுத்தா போதும். கட்டி பெருங்காயங்கிறதுனால ஃபர்ஸ்டே நீங்க போட்டு வறுத்துருங்க. பருப்பெல்லாம் ஒரு 3 நிமிஷம் வருங்க. மிளகு, ஜீரகம், வெந்தயம் ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்லேயே போட்டு வறுத்தா போதும். 2 நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா வறுபடுறது கரெக்டா இருக்கும். பெருங்காயம் தட்டி போடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த சூட்லே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 2 டீஸ்பூன் கசகசா. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே எள்ளும் கசகசாவும் சேர்த்துருங்க. இந்த சூடு கரெக்டாக இருக்கும். மஞ்சள் கட்டி மஞ்சள் போடுறதா இருந்தா மஞ்சளை உடைச்சி பருப்பு சேர்க்கச்சிலே சேர்த்து வறுத்துருங்க. தூள் போடுறதா இருந்தா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எள்ளும் கசகசாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி சேருங்க. 1 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த சூட்லேயே இருக்கட்டும், இது வறுபட வேண்டிய இல்லை. இந்த சூடு மட்டும் அதுக்கு போதும் வறுபடுறதுக்கு. இல்லைன்னா மஞ்சள் உடனே கரிஞ்சிரும், கலர் மாறிடும். இது நல்லா ஆறின உடனே அரைச்சி எடுத்துடலாம். பேனில் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடானோடனே
2 வரமிளகாய் கிள்ளினது, 1 பீஸ் பெருங்காயம். பெருங்காயமும் வரமிளகாயும் பொரிஞ்ச உடனே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். சாம்பார் பொடி அரைக்கிறதுல மிளகாய் வந்து நம்ம ஈக்குவலாக போட்டிருக்கோம். காரம் உங்களுக்கு நீங்கள் தேவை அப்படின்னா ஜாஸ்தி சேர்த்துடுங்க. இந்த பச்சை மிளகாயும் வரமிளகாயும் தாளிக்கிறதே போதுமானதாக இருக்கும். நறுக்குன 2 தக்காளி. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நறுக்குன காய்கறி. காய் வேகிறதுக்காக தண்ணி விடணும். ஒரு சின்ன எலுமிச்சை புளி கரைச்ச தண்ணி. காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நமக்கு தேவையான மசாலா எல்லாமே மேக்சிமம் நமக்கு முடிஞ்ச மட்டும் நம்மளே அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வெந்து வரணும், சாம்பாரும் வேணும். காய் வேகிறது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம அரைச்ச சாம்பார் பொடியை இதேமாரி சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருங்க. பெரிய டப்பாவில் அப்படி இருக்கட்டும். காலி ஆக ஆக சின்ன டப்பாவில் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். காற்றுப்படாது, ஈரம் படாது. தேவைக்கு சின்ன பாட்டிலில் யூஸ் பண்ணி பழகுங்க. சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்ச பொடியிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பார் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. பயங்கர வாசமா இருக்கும். இதே மாதிரி நீங்க அரைச்சிங்க அப்படின்னா கடையில சாம்பார் பொடி நீ வாங்க மாட்டீங்க. அதே டைம்ல ஹோட்டல் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். காய் எண்ணெய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள இந்த பொடியும் நல்லா வெந்து வந்துடும். பொடி நம்ம ஏற்கனவே எல்லாமே நல்லா வறுத்து அரைச்ச பொடி. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். காய் அதுக்குள்ளால நல்லா வெந்துடும். காய் வந்து நல்லா வெந்துட்டு பாருங்க. உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சேர்த்துடுங்க. இந்த பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாம் தாளிச்சிட்டு போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து கரெக்டாக இருக்கும். தனியாவும் மிளகாயும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி அரைச்சதுனால 10 உங்களுக்கு போட்டுடுங்க எக்ஸ்ட்ரா. ஒரு சிலர் வந்து காரம் நிறைய எடுப்பாங்க, மிளகாய் மட்டும் கொஞ்சம் கூட்டி போடுவாங்க. நான் வந்து ஈக்குவலாக தான் எப்போவுமே சேர்க்குறது. காய் வந்துட்டு வேக வச்ச பருப்பு மசிச்சு சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்கச்சில் சுடு தண்ணியே சேருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா பிளெயின் ஆர்டினரி வாட்டர் விட்டுறாதுங்க. நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணி. எதுக்காகனா சாம்பார் வந்து நீண்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் சுடு தண்ணி விட்டீங்க அப்படின்னா. இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கச்சில் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம். இப்போ பருப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாம்பார் ஒரு கொதி வந்ததுக்கு உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நறுக்குன மல்லித்தழையை எப்போவுமே இப்படி நல்லா கசக்கி பிச்சு போடுங்க. அப்போ அந்த வாசம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஆப்டான ரொம்ப ஒரு டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.